அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. மன அமைதியுடன் சந்தோஷமாக வாழ்வதும் கவலையற்ற வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதும் ஒவ்வொருவரது ஆசையாகும். இதன் மூலமே மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை அமைய முடியும். அந்த ஆசை நிறைவேற மார்க்க ரீதியான சில காரணங்களும் இயற்கையான மற்றும் நடைமுறை சம்பந்தமான பல காரணங்களும் இருக்கின்றன. இவை அனைத்தும் ஒன்று சேர அமைவது இறை விசுவாசிகளுக்கு மட்டுமே. இந்த இறை விசுவாசிகளின் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டவர்களின் 10 அடையாளங்களை பார்ப்போம். 1. அல்லாஹ்வை ஈமான் கொள்ளல், இறை விசுவாசம். 2. அல்லாஹ்வின் ஏவல்களை செய்து விலக்கல்களை தவிர்த்தல். 3. சொல்லாலும் செயலாலும் வேறு பல வழிகளாலும் பிறருக்கு நன்மை செய்தல். 4. நல்ல அமல்களில் அல்லது மார்க்க ரீதியான லௌகீக ரீதியான பயனுள்ள கல்வித்துறைகளில் ஈடுபடல். 5. நடந்து முடிந்த அல்லது எதிர்கால விஷயங்களையே சிந்தித்து சிந்தித்து காலத்தை வீணாக்காமல் தற்போதைய விஷயங்களில் ஈடுபடல். 6. அல்லாஹ்வை அதிகமாக திக்ரு செய்தல், ஞாபகம் செய்தல். 7. வெளிப்படையான இரகசியமான அல்லாஹ்வின் அருட்கொடைகளை எடுத்து சொல்லல். 8. வாழ்க்கை தரத்திலும் வசதியிலும் எம்மை விட குறைந்த நிலையில் உள்ளவர்களை நோக்குதல், உலக விஷயங்களில் எம்மை விட சிறந்த நிலையிலுள்ளவர்களை நோக்காமல் இருத்தல். 9. கவலையை உண்டாக்கும் விஷயங்களை நீக்கி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் விஷயங்களை செய்ய முயற்சித்தல். 10. கவலையை போக்குவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய துஆக்களின் மூலம் அல்லாஹ்வின் உதவி தேடி அடைக்கலம் புகுதல். இந்த 10 அடையாளங்கள் ஒருவருக்கு இருந்துவிட்டால் அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹ்வின் விசுவாசிகள் ஆகிவிட்டனர். இந்த அடையாளங்கள் இல்லாதவர்கள் இன்று முதல் இந்த அமல்களையெல்லாம் செய்யத் தொடங்கி அல்லாஹ்வின் விசுவாசிகள் ஆகிவிடுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.